வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். மார்கன் ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். லைட்டாக டிஸ்கிரிப்ஷன் மட்டும் படிச்சுட்டு ட்ரெய்லருக்குள்ளே போயிடலாம். டைரக்டர் லியோ ஜான் பால், மியூசிக் விஜய் ஆண்டனி, காஸ்ட் விஜய் ஆண்டனி, அஜய் திஷான், சமுத்திரகனி, பிரிகிடா, தீப்ஷிகா, மகாநதி சங்கர், வினோத் சாகர். ஓகே ஓகே லாஸ்ட்டாக நான் எப்போ ஒரு விஜய் ஆண்டனி படம் பார்த்தேன் அப்படின்னா பிச்சைக்காரன் 2. அதுக்கப்புறம் இடையில வந்து எந்த படமே நான் பார்க்கல. பிச்சைக்காரன் 2மே நான் எதுக்கு பார்த்தேன்னா பிச்சைக்காரன் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு அந்த படம் பிடிக்கும் நினைக்கிறேன். ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து நான் நிறைய பேர் தேட்டருக்கு போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் எங்கள் அம்மா அப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த படம். ஸோ அதனால தான் பிச்சைக்காரன் 2 பார்த்தேன். இது ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, டிஃப்ரெண்ட் கான்செப்ட், எல்லாமே இது ஒரு மாடர்னைஸ்டாக இருக்கும். அந்த ஒரு மெடிக்கல் சர்ஜரி அதான் ஒரு புது விஷயமா எடுத்துகிட்டு வந்து இந்த படத்தை பண்ணியிருப்பார். இவர் தான் விஜய் ஆண்டனி தான் டைரக்ட் பண்ணியிருந்தார் அந்த படமும். அந்த படம் வந்து எனக்கு நிறைய பேருக்கு அந்த படம் பிடிக்கலன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். பட் எனக்கு வந்து ஒரு ஓகே அப்படின்ற மாதிரி தான், ஓகே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அந்த ஃபீல் கொடுத்துச்சு. ரொம்ப மொக்க படம் அப்படின்லாம் நான் சொல்லிட மாட்டேன், நல்லா இருந்துச்சு அந்த படம், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதான் நான் லாஸ்ட்டாக பார்த்த விஜய் ஆண்டனி சார் படம். இப்போ வந்து மார்கன் ட்ரெய்லர் பார்த்துடலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. நாம் எப்படி அவரை ஃபாலோ பண்ணுறோமோ கில்லரும் எவ்ரி செகண்ட் அவரை ஃபாலோ பண்ணுறான். உயிர் நம்ம கையில். சைக்கோ த்ரில்லர் மூவியா? ஏதோ ஸ்பெஷல் ட்ரக் டோஸ் இன்ஜெக்ட் பண்ணி தான் உடம்ப கருக வச்சிருக்காங்க. பிஜிஎம். He's Mr. Duru, Senior ADGP Mumbai. இனிமே இந்த கேஸ் அவர் தான் ஹேண்டில் பண்ண போறார். இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்அஃபிஷியல். இவர் கைமே கருப்பாயிடுது. சில சமயம் சில விசச்செடிகளை பிடுங்கும் போது மொத்த தோட்டத்தையும் அழிக்க வேண்டியது இருக்கும். இரவின் நிழல்ல இருப்பாங்க பிரிகிடா. தமிழ் அறிவு, ஏஜ் 23, சன் ஆஃப் முருகவேல். ஐடென்டிஃபிகேஷன் கட் இன் த லெஃப்ட் ஐப்ரோ. ஒருத்தனை ஓடவும் விடாமல் ஒளியவும் விடாமல் மினிமம் 6 மணி நேரம் இந்த மாதிரி ஐசோலேட் பண்ணோம்னா அவங்க ஐடியல் மைண்டில் இருக்க டெவில் தானாக வெளியே வர ட்ரை பண்ணும். ஓகே, சிஜி நல்லா இருக்குங்க. எளிமையே சிஜி தான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் காமிச்சது. இது வெறும் தண்ணியில் கண்ணு, பூமியோட ரத்தம். 20 லிட்டர் தண்ணி கண்ணையும் குடிச்சிட்டான் சார். அந்த பையன் சொல்லு, இது உனக்கு எத்தனாவது கொலை? ஜான் பால். நான் சொல்லலை டெவில் வெளியே வர பார்க்கணும். இது சைக்கோ த்ரில்லர் தானா இல்லை ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல? ஒரு தண்ணிக்குள்ள ஒரு ஆமெல்லாம் வந்து ஏதோ பண்ணுறாங்க, ஏதோ மந்திரம் சம்திங், ஏதோ அந்த மாதிரி ஒன்று போகுது, ஏதோ ஒரு ஆத்மா மாதிரிலாம் காமிக்கிறாங்க. சிஜி நல்லா இருந்துச்சு. அந்த அவுல் அந்த ஃபர்ஸ்ட் சீனே சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது. நான் எளிமையாக எனக்கு தெரிஞ்சு சிஜி தான் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. அது வந்து நான் ஒரிஜினல் அப்படின்னு நினச்சேன், சிஜியாக கூட இருக்கலாம். சைக்கோ த்ரில்லர் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட்டுங்க இது. ஆக்சுவலாக இது தெரிஞ்ச கான்செப்ட் தான், ஒரு யூஸ்வலாக இருக்கிற வழக்கமான ஒரு கான்செப்ட் தான். விஜய் ஆண்டனி குடைக்குள் மலையா, சரி அது என்ன, மலை பிடிக்காத மனிதனா, அந்த படம் நான் பார்க்கல. ஆனால் அதுவும் ஒரு த்ரில்லர் மூவி தான் நினைக்கிறேன். அது எந்த மாதிரி கதை என்னன்னு தெரில. பட் இது விஜய் ஆண்டனி இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பார்த்ததில்ல. இது ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவியில் அவரை நான், ஏன்னா அவரோட நிறையா படங்கள் எனக்கு தெரியாது, ஒரு சில படங்கள் தான் நான் பார்த்துருக்கேனே. ஸோ அதனால் இது எனக்கு புதுசாக இருக்குது. எனக்கு இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் சைக்கோ த்ரில்லர் மூவின்னு தான் நினைக்கிறேன் நான். நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய விஷயங்கள், இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது. பிஜிஎம் நல்லா தான் இருக்குது. அவரோட கையுமே ஏதோ ஒரு அந்த தான் ஊசி போட்டோன்னே அந்த இது இன்ஜெக்ட் பண்ணோன்னா அந்த கெமிக்கல் வந்து அவர் கையவே கருப்பாகிடுச்சு. அதான் ஒரு சைக்கோ கில்லர் வந்துட்டு அதான் பண்ணுறான் போல், எல்லாத்தையும் கொண்டுட்டு கருப்பாக்கிடுறான் உடம்பையே. ராட்சசன் அந்த இது கண்டிப்பாக ராட்சசன் தான் சைக்கோ கில்லர்னாலே நமக்கு மோஸ்ட்லி அதான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வருமே, ராட்சசன். ஸோ இதுவும் போர் தொழில் அவர் நிறைய படங்கள் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டில் இதுவுமே வந்து சேரும் அப்படின்னு நினைக்கிறேன்.
நல்லா இருக்கு. இதே மாதிரி படத்துலேயும் ஒரு விறுவிறுப்பாக கொண்டு போய் த்ரில்லிங்காக சீட் வச்சில் உட்கார வச்சு அந்த மாதிரி எதுவும் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ஹிட் அடிக்கும் அந்த படம். ஏன்னா விஜய் ஆண்டனி அவருக்கு ஹிட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரில, ஏன்னா அவரோட படம் நிறைய படம் பார்த்தது இல்லை. ஸோ அதனால் எனக்கு தெரில அவரோட ஹிட் மூவினா பிச்சைக்காரன் மட்டும் தான் தெரியும் எனக்கு. நான் தெரியும், அது ஒரு சூப்பர் மூவி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கலாம் இது எப்படி இருக்கும்போது என்ன தெரியல. மாடி ஒரு தடவை ட்ரெய்லர் பார்த்துட்றேன். அந்த எலியுமே சிஜியா இருக்க தான் வாய்ப்பு அதிகம். நாம எப்படி அவளை ஃபாலோ அந்த கில்லரும் எவ்ரி செகண்ட் அவளை ஃபாலோ பண்ணுறான். அந்த விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்குல்ல அது. ஒன்ட்டு அந்த இன்ஜெக்ஷன் அது போட்டுருமா, அதனால கருப்பாயிடுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி ஏதோ ஸ்பெஷல் ட்ரக் டோஸ் இன்ஜெக்ட் பண்ணி தான் உடம்ப கருக வச்சிருக்காங்க. எல்லாருமே அது ஆயிருக்கும் போல. He's Mr. Dhuru, Senior ADGP Mumbai. இனிமே இந்த கேஸ் அவர் தான் ஹேண்டில் பண்ண போறார். இட்ஸ் கம்ப்ளீட்லி கெமிக்கல் அது. சில சமயம் சில விசச்செடிகளை பிடுங்கும் போது மொத்த தோட்டத்தையும் அழிக்க வேண்டியது இருக்கும். தமிழ் அறிவு, ஏஜ் 23, சன் ஆஃப் முருகவேல். ஐடென்டிஃபிகேஷன் கட் இந்த லெஃப்ட் ஐப்ரோ. ஒருத்தனை ஓடவும் விடாம ஒளியவும் விடாம மினிமம் 6 மணி நேரம் இந்த மாதிரி ஐசோலேட் பண்ணோம்னா லூசம் அவங்க ஐடியல் மைண்டில் இருக்க டெவில் தானாக வெளியே வர ட்ரை பண்ணும். அதுவும் மந்திர மாதிரிலாம் காமிக்கிறாங்க. இது வெறும் தண்ணியில் கண்ணு, பூமியோட ரத்தம். சின்ன பையன் தான் அவர் நினைக்கிறேன். 20 லிட்டர் தண்ணி கண்ணையும் குஷ்டான் சார். யார் இந்த பையன்? சொல்லு, இது உனக்கு எத்தனாவது கொலை? நான் சொல்லலை, டெபிள் வெளியே வர பார்க்கணும். சில பார்க்கும்போது டக்குனு எனக்கு ஞாபகம் வருது, இந்த ஒரு கேம் ஒன்று இருக்கும், ஸ்பிளிண்டர் செல் கன்வர்ஜென்ஸா கன்விக்ஷன். ஸ்பிளிண்டர் செல் கன்விக்ஷன் ஒரு கேம் இருக்கும். ஆக்சுவலாக நிறைய ஸ்பிளிண்டர் செல் அந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன். அசாசின்ஸ் கிரீட் கேமில் கூட அப்படி வரும்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. என்னன்னா இப்போ ஸ்டெல்த் மோடில் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எனிமிகிட்டேருந்து தப்பிச்சு கண்ணில் படாமல் போயிட்டு அட்டாக் பண்ணி கொண்டுகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டத்தில் டக்குன்னு ஒரு எனிமி உங்களை பார்த்துட்டானா அந்த இடத்துல உங்களோட ஒரு ஆத்மா மாதிரி, அதாவது ஆத்மா கிடையாது, ஃப்ரீஸ் ஆகி அந்த இடத்துல நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேப்சர் பண்ணிடும் அந்த இடத்துல. இப்போ ஒரு இப்போ இங்கே இருக்கீங்க, இங்கே இருக்கும்போது அந்த எனிமி பார்த்துட்டா, ஆனால் நீங்கள் இங்கிட்டு வந்துட்டீங்க, பார்த்த உடனே இங்கிட்டு வந்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவன் தேடி வருவான், இன்னும் யாரோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தேடி வருவானா. ஸோ அந்த இடத்துல உங்களோட ஒரு அந்த உங்களோட கேரக்டர் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ஒரு சோல் மாதிரி ஆவி மாதிரி இருக்கும். இப்போ காமிச்சாங்களா லிட்டரலி அந்த மாதிரி தான் தெரியும், உங்கள் கேமில் சொல்கிறேன் நான், அந்த மாதிரி தெரியும். நம்ம அவனுடைய வேறு எங்கேயாச்சும் தப்பிச்சு போயிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவன் வந்து அந்த இடத்துல தேடி பார்ப்பான், அலசி பார்ப்பான், எங்கே யார் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அதான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. பிரிகிடா அவங்க வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் அவன் பேர் படிக்கும்போது சரியாக தெரில, அப்புறம் தான் அவன் ஃபேஸ் பார்த்த வாட்டி தான் இரவின் நிழல் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் அது என்ன ஒரு படம் பார்த்தேன், அதுக்கப்புறம் கூட தர்மதுரை அவர் டைரக்ட் பண்ண படம் தான், லாஸ்ட்டாக ஒரு படம் பண்ணி தான், அது கூட இருந்தாங்க. ஓகே, அந்த படத்தில் பார்த்தேன். இது வந்துட்டு நம்ம சைக்கோ கில்லர் யார், சைக்கோ தானா இல்லை அவர் தான் கில்லரா அப்படின்றது நமக்கு எதுவும் தெரில, படம் பார்த்தா தான் தெரியும். அவரே கில்லராக இருக்கட்டுமே, அவரை காமிச்சிடுறாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் என்ன, அவர் எப்படி கண்டுபிடிச்சாங்க, அல்ல அவர்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் கதை இருக்க போதா அப்படின்ற எனக்கு ஒரு கேள்வி வருது. ஏன்னா நார்மலாக நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி அதான் ஒரு கதையாக எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்க்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க, என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து அந்த கில்லர் யார் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிப்பாங்க. அதுக்கிடையிலே நிறைய கில்லர், இவங்க தான் கில்லர், அவங்க தான் கில்லர் அப்படின்ற மாதிரி நம்மளை அவங்களே நம்பி ஏமாறுவாங்க, ஆடியன்ஸை ஏமாற்றுவாங்க. ஆடியன்ஸ் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் ஏமாந்துருவாங்க ஆடியன்ஸில், பட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும், என்ன பாதிலேயே கில்லர் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ லாஸ்ட்டாக அந்த படத்தில் வந்து இவர் தான் உண்மையான கில்லர் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிப்பாங்க.
இது வந்து கில்லர் யார் அப்படின்றது நமக்கு காமிச்சிடுறாங்க. இது ட்ரெய்லர் பார்த்துட்டு தான் சொல்கிறேன் நான். கில்லர் யாருன்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன மாதிரி ஒரு சுவாரஸ்யம் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றதான் எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா இது ஒரு மூவி டெக்னிக் தான் அது. ஏன்னா இது கம்ப்ளீட் மூவியாக அதை நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். பட் ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸ் தெரியும், இவன் தான் இது பண்ணிட்டான், இல்லை இதான் இப்படி தான் நடந்துருச்சு அப்படின்றது ஆடியன்ஸ் தெரியும். பட் அது தேடிக்கிட்டே இருப்பாங்களே அந்த ப்ரோட்டோனிஸ்டாக இருக்கட்டும், இல்லை யார் தேடுறாங்களோ அவங்களுக்கு தெரியாது இவங்க தான் பண்ணியிருக்காங்க, இல்லை இப்படி தான் ஒரு விஷயம் நடந்துரு அப்படின்ட்டு தெரியாது. பட் ஆடியன்ஸ் தெரியும். நமக்கு வந்து இவன் எப்படி இவன் தான் எப்படி கண்டுபிடிக்க போகிறான், இல்லை இதான் நடந்துச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்க போகிறான் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ்க்கு ஒரு இது இருக்கும்ல, ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல. அந்த கியூரியாசிட்டிக்காக தான் இந்த படம் இருக்க போதா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி வருது. புரியுது நான் சொல்கிறது? ஒன்று வந்து நிறையாவது இன்வெஸ்டிகேட் பண்ணி லாஸ்ட்டாக கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஆடியன்ஸ் வந்து புதுசாக இருக்கும். இது வந்து ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சிடும், அவங்களுக்கு புதுசாக இருக்கும். அந்த கேரக்டர் ஒரு படத்துக்குள்ளே உள்ள கேரக்டருக்கு வந்து புதுசாக இருக்கும். ஸோ அப்படி சொல்ல வரேன். ஸோ தான் இது எந்த மாதிரி படமாக இருக்கும்போது என்னன்னு தெரில, பார்க்கலாம். நான் எனக்கு தெரிஞ்சு 2வது ரகமாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஒரு மூவி டெக்னிக் வச்சு மொத்த மூவியையும் எடுக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது. பார்க்கலாம். ஆனால் நல்லா இருக்குது, ட்ரெய்லர் நல்லா இருக்குது, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸிட்டிங் ஃப்ரம் வரேன்.